செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பன்னிரெண்டாம் வகுப்பு மறுகூட்டல் முடிவுகளுக்கான தேதி அறிவிப்பு. +2 பொதுத் தேர்வுக்கான மறுகூட்டல் முடிவு ஜூன் 23 வெளியிடப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண் மாற்றம் உள்ளவர்கள் www.dg.tn.government.in என்ற இணையதளத்தில் திருத்தப்பட்ட மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பிஎட் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு தொடக்கம். பிஎட் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு தொடக்கம். ஜூலை 18 தரவரிசை பட்டியல் வெளியீடு. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் 2025-26 கல்வியாண்டில் இளநிலை கல்வியில் பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவு ஜூன் 20 தொடங்கி ஜூலை 9 வரை நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு www.tngasain என்ற இணையதளத்தை பார்க்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை. 2025 யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்களுக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதன்மை தேர்வுக்கு பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக இந்த உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும், முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஊக்கத்தொகை பெற portal.nonmudhalvan.tn.government.in ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இனி இணைய வழியில் மட்டுமே சுகாதார சான்றிதழ். சுகாதாரத்துறை அறிவிப்பு. பள்ளி, கல்லூரிகள், வணிக வளாகங்கள், கடைகள் உட்பட அனைத்து விதமான தொழில் மற்றும் சேவை நிறுவனங்களுக்கும் இனி வரும் காலங்களில் இணைய வழியாக மட்டுமே சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tsevai.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் 1033 பணியிடங்கள். விண்ணப்பங்கள் வரவேற்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முதல் அக்கவுண்டன்ட் வரையிலான 1033 காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.